இந்தியாவின் முதல் சுதந்திர கொண்டாட்டம் 1947க்கு சரியாக 4 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்ந்தது. ஆனால் அதை பற்றி யாருமே பேசுவதில்லை. நள்ளிரவு உரைகள் மற்றும் கண்ணியமான கைகுலுக்கல்களுடன் 1947 ஆகஸ்ட் 15 அன்றுதான் சுதந்திரம் கிடைத்தது என்று நம்பியே இன்னமும் பெரும்பாலான இந்தியர்கள் வளர்க்கப்படுகிறோம். ஆனால் உண்மை மிகவும் கடினமானது. ஏனெனில் விடுவிக்கப்பட்ட இந்திய மண்ணில் முதலில் இந்திய கொடி ஏற்றப்பட்ட போது அங்கு நேரு இருக்கவில்லை. அந்த இடம் டெல்லியும் அல்ல, அது 1947 ஆண்டும் அல்ல, அது 1943 ஆண்டு அந்தமான் நிக்கோபாரின் போர்ட் பிளேயரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் ஏற்றப்பட்டது. அன்றைய போர்ட் பிளேயர் இன்றைய காலத்தை போல ஒரு சுற்றுலா தலம் அல்ல, அது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சித்திரவதை தீவான காலாபாணி சிறைப்பகுதி. இந்திய புரட்சியாளர்களை கொட்டிலில் அடைத்து வைக்கும் இடமாக அது இருந்தது. ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டு பட்டினியால் வாடிய பலரும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் அது. இந்தியர்களின் மன உறுதியை சிதைக்க வேண்டும் என்றே ஆங்கிலேயர்கள் அந்த தீவை பயன்படுத்தினார்கள். ஆனால் 1943 டிசம்பர் 30 அன்று சுபாஷ் சந்திர போஸ் அந்த தீவில் காலடி எடுத்து வைத்து அச்சமின்றி மூவர்ண கொடியை ஏற்றினார். எந்த அனுமதியும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. உலகுக்கு அவர் சொன்ன செய்தி ஒன்றுதான்: இந்தியா ஏற்கனவே சுதந்திரம் அடைந்து விட்டது. இதோ அதற்கான சாட்சி. கற்பனை செய்து பாருங்கள், இந்திய புரட்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் சாட்டையால் அடித்து கொன்ற அதே மண்ணில் ஒரு மனிதன் மூவர்ண கொடியை ஏற்றுவதை பார்ப்பது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான தருணம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது நமக்கு பாட புத்தகங்களில் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திரத்திற்காக யாரிடமும் கெஞ்சவில்லை. ஆங்கிலேயர்கள் தாராள மனதுடன் சுதந்திரம் கொடுப்பார்கள் என்று அவர் காத்திருக்கவும் இல்லை. அவராகவே அதை அறிவித்தார். சுதந்திரம் என்பது ஒருபோதும் அமைதியாகவோ மரியாதையாகவோ அல்லது பணிவாகவோ கிடைக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் என்ற தனி அரசாங்கத்தையே அமைத்தார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். சர்வதேச அளவில் இந்தியாவின் செல்வாக்கை நிலைநாட்ட உலகம் முழுவதும் பயணம் செய்தார். இவை யாவும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு சுபாஷ் ஆற்றிய பங்களிப்பில் 10% கூட கிடையாது. அவர் செய்த சாதனைகள் இன்னும் பல. நமது வரலாற்று புத்தகங்களில் இருந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்ட ஒரு பாடத்தை நேதாஜி நமக்கு கற்பித்துள்ளார். அது சுதந்திரம் என்பது ஒருபோதும் வழங்கப்படுவதில்லை, அது பிடுங்கப்படுகிறது என்ற தன்மான உணர்வுள்ள பூரண விடுதலையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு கற்பித்துள்ளார்.